ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உளுந்து வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் உளுந்தை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுட்டு சின்ன வெங்காயம் 10, கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், பச்சை மிளகா பொடியாக நறுக்கிறது நல்லா மாவில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம மிக்ஸ் பண்ண தான் மாவு வந்து நமக்கு கொஞ்சம் இலகி நல்லா உளுந்து வடை சுடும்போது நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, கொஞ்சமாக குருமிளகு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ தண்ணியில் கையை நனைச்சிட்டு நம்ம மாவு எடுத்துகிட்டு நடுவில் ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான புசு புசுன்னு நம்ம உளுந்து வடை ரெடி. பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு இருக்குன்னு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடணும். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்துட்டு நமக்கு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். நீங்கள் உளுந்து ஊற வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா மாவு அரைக்கும்போது மிக்ஸி ஜார் ஹீட் ஆகாமல் சூப்பராக ப்ளஃபியாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.